ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மோமோஸ். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, 300 கிராம் சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாய்த்தூள், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்தால் 2 சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்குங்க. அதில் 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்குங்க. வேறு எதுவும் அதில் சேர்க்க வேண்டாங்க. ஏதாவது நம்ம சோடா உப்புலாம் சேர்த்தோம்னா அது பூரிக்கு சப்பாத்திக்கு சரியாக இருக்கும். இதுக்கெல்லாம் சரியாக வராது. வெறும் தண்ணி உப்பு மட்டும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்குங்க. சாஃப்டாக பிணைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு, அதே சமயத்தில் தளதளவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு கையில் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சி நல்லா மாவு மேலே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு ஜாரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க சிக்கனை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவு அரைச்சிக்குங்க. இதுக்கு போன் இல்லாமல் இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு நல்லா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1.25 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம், காரமாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் இந்த வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்து மிக்சிங் ஆகணும். கொத்தமல்லிக்கு பதில் நம்ம வெங்காயத்தாள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயத்தாள் கிடைச்சா கூட நீங்கள் அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி பிணைஞ்சி வச்சுருங்க. ரொம்ப டைட்டாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைச்சிக்குங்க, ரொம்ப டைட்டாக இருந்தால். இப்போ இந்த மாவு நல்லா 20 நிமிஷம் ஊறிடுச்சு, சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இது ஒரு நல்லா பெரிய பால் சைஸ்க்கு எடுத்து பெருசாக நம்ம திரட்டிக்கலாம். குட்டி குட்டியாகவும் திரட்டலாம். அது நேரமாகிற மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக பால் பண்ணி. இது மாதிரி பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா பெருசாக நம்ம திரட்டிட்டோம்னா ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம ரவுண்டாக போடும்போது ஒரே டைமில் ஒரு 4-5ன்னு சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா பெருசாக திரட்டலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டீம் மோமோஸும் ஃப்ரைடு மோமோஸும் பார்க்க போகிறோம். இதே நம்ம ஸ்டீம்லேயும் வைக்கலாம், ஆயில்லையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதில் நம்ம ரவுண்டாக வைக்கலாம். இது ஒரே டைமில் 4-5 நம்ம செய்யலாம். பெருசாக திரட்டிக்கிட்டோம்னா குட்டி குட்டியான போது அதையும் நான் செஞ்சு காட்டுறேன். குட்டி குட்டியான போது நம்ம ஒன்று ஒன்றா செய்யும்போது லேட் ஆகிற மாதிரி இருக்கும். இது நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ரவுண்டாக இருந்தால் ஒரே ஷேப்பாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாக்ஸ் வச்சு கட் பண்ணுறது. இது மாதிரி சின்ன பாலாக எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. அதையும் இதே மாதிரி தான் மாவு போட்டு நல்லா அப்ளை பண்ணி திரட்டிக்குங்க. அந்த பாக்ஸை வச்சு அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும். நம்ம சிங்கிளாக போட்டால் சின்ன பாலாக உருட்டிக்குங்க. ஒரு எலுமிச்சங்காயை விட சின்னதாக உருட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லை, லேசாகவும் இல்லை. இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு இது இந்த ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு விரல் வச்சுட்டு ஒரு நம்ம சாரீ ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி தான் ஒரு ஃப்ளீட்ஸ் வைங்க. நல்லா அழுத்தி விடுங்க. அப்படியே ஒரு ஃப்ளீட்ஸு ஒரு அழுத்தம், அப்படியே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஃப்ளீட்ஸ் ஒரே மாதிரி நிற்கும். ஒரு சைடு ஃபுல்லாக மடித்து கொடுத்துருங்க, இன்னொரு சைடு அப்படியே நம்ம ஒட்ட வச்சிடலாம். இது நம்ம அழுத்தி வைக்கணும், இல்லைன்னா ஓப்பன் ஆகிடும். நம்ம வேக வைக்கும்போது ஓப்பன் ஆகிடும். நம்ம அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணுறதில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. இதே நம்ம சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சாலும் நல்லா ஒரு மாதிரி லைனாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒன் சைடாகவும் வைக்கலாம். நம்ம குழக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி கூட ரவுண்டாக நம்ம ஷேப் பண்ணலாம். நல்லா ஒன் சைடு நம்ம மடித்த மாதிரி ரவுண்டாக மடிச்சிட்டு அப்படியே மேலே முறுக்கி விட்டுடலாம். முறுக்கி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இது ஒரு டைப்பாக இருக்கும். அது மடிக்கிற மாதிரி இருக்கும். இது உருட்டையாக குழக்கட்டை ஷேப்பில் இருக்கும்.
இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த இட்லி பிளேட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸ்லாம் அதில் ரெண்டு ரெண்டாக வைக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலைன்னா அந்த பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும், எடுக்கும்போது பிஞ்சு போயிடும், ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். அதனால் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா, ஆயில் அப்ளை பண்ணால் நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்த்துட்டு, தண்ணி கொதிச்சோடனே தான் நம்ம இதை வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ வச்சு தண்ணி கொதித்து வச்சோம்னா ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிறது ஸ்டஃபிங் சிக்கனாக இருக்கிறதுனால நல்லா ஒரு 20 நிமிஷம் வேகணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்க பாருங்க, மனம் கூட நல்லா இருக்குது, அந்த வேகிற மனம் கூட. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே ஃப்ரைடு மோமோஸ்க்கு ஒரு பாத்திரம் கடாய் வச்சுக்கோங்க. அதில் மோமோஸ் முங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. இதை நல்லா பெரட்டி எடுத்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வேக விடுங்க. இதே நீங்கள் ஏர் ஃப்ரை இருந்தால் கூட, ஆயிலில் வேண்டான்றவங்க ஏர் ஃப்ரையில் கூட வச்சு எடுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். இப்போது ஃப்ரைடு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சில்லி சாஸ் பார்த்துடலாம். நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். நம்ம கடையில் ரெடிமேடாக வாங்க வேண்டாம். ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு. இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி இந்த தக்காளி முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இது ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 15 நிமிஷத்தில் இது வெந்துடும். ஏன்னா நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா ஆரோக்கியமும் கூட. நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட வீட்டிலே செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை வடிச்சிக்கலாம். இந்த தோல்லாம் எடுத்துருங்க. இப்போ தோல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள். நம்ம காஷ்மீரி மிளகாய் இருந்தால் கூட அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது ஃப்ரைட் மோமோஸ், ஸ்டீம் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம டொமேட்டோ சாஸும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஒரு ரெசிபியோடு. தேங்க்யூ.